தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். தபால்காரர் MTS தேர்விற்கான பயிற்சி வகுப்பினை இன்று துவக்க இருக்கின்றோம். இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். இன்றைய முதல் வகுப்பினை நம்முடைய பயிற்சியினுடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் நடத்த இருக்கின்றார். தோழர் கேசவன் அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைமை பயிற்சியாளராக நமக்கு பயிற்சி அளித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் NFPA அஞ்சல் 3 சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர், காஞ்சிபுரம் கோட்டத்தினுடைய செயலாளர் மற்றும் பன்முக தன்மை கொண்ட விதிகளை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தகர். அவர் இந்த முதல் வகுப்பினை இன்று நடத்த இருக்கின்றார். அனைவரும் கண்டிப்பாக பொறுமையுடன் அவைகளை கேட்டறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேசவன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசவன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வழக்கமாக நம்ம தபால்காரர் மற்றும் MTS தேர்விலிருந்து இந்த தேர்வு சற்று மாறுபடுகிறது. ஏனென்று சொன்னால் இதான் முதல் வருடம். அதாவது மாநில அளவிலான மெரிட் லிஸ்ட் இந்த வருடத்திலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அதனால இப்போ சுமாரா மார்க் எடுத்தா கூட நமக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சது, இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சான்சஸ்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாரும் நல்லா பண்ணாதான். ஏன்னா மெரிட் லிஸ்ட்ன்றது இட் இஸ் என்டையர் சர்க்கிள் லெவல் மெரிட் லிஸ்ட். அதனால முன்ன ஓரளவுக்கு மார்க் எடுத்துட்டு நம்ம டிவிஷன்ல கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. அதனால எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தோம். அப்போ இந்த சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்க உங்க டிவிஷன்ல போட்டுட்டு உங்க டிவிஷன்ல இல்லை அப்படின்னா தானே சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்தா அதிகம். யாராவது ஒருத்தர் அன்பார்ச்சுனேட்டா நான் போகலை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேசஸ் தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருமே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஓகேவா? அடுத்தது இதுல சிலபஸ் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். நீங்க PO கைட் பார்ட் 1 ஒரு 23 கேள்வி, வால்யூம் 7ல அது ஒரு 7 கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 30 கேள்வி. பேப்பர் 2 ஒன்று இருக்கு. அது PO கைட் பார்ட் 1ல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. வால்யூம் 6 பார்ட் 3 இருக்கு. வால்யூம் 7 இருக்கு. இப்போ நம்ம வால்யூம் 6 பார்ட் 3 இதெல்லாம் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு மட்டும்தான். பேப்பர் 1ங்கிறது இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் MTS தான். MTS தேர்வு எழுதுறவங்க பேப்பர் 1 மட்டும் எழுதிட்டு வந்துட வேண்டியதுதான். போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுதுறவங்க தான் பேப்பர் 1 and 2 சேர்ந்து எழுதணும். ஸோ இந்த 6 பார்ட் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் தேர்வுல வால்யூம் 6 பார்ட் 3ல சில விதிகள் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவா இந்த மாதிரி தேர்வுகள்ல விதி எண்களையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். அதனால அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. விதி எண்கள் நம்ம கட்டாயம் படிச்சாகும். நெக்ஸ்ட் இந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கடந்த வருடம் வெற்றி சார் ஒரு கொஸ்டின் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு. நம்ம அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சப்ஜெக்டை பார்ப்போம். முக்கியமான விதிகள் இதுல ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வால்யூம் 6 பார்ட் 3 ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வால்யூம் 6 பார்ட் 3 கொடுத்தாங்க. ஸோ அதுல இருக்க ரூல் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது நடைமுறைக்கு வந்துருச்சு 2021லயே. அதனால அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ரூல் நம்பர் 86ல ஹெட் போஸ்ட்மேன்னா யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பேரவை புக்ல இருக்கிறது தான், எதுவும் வெளியில இருந்ததுல இல்லை. ஹெட் போஸ்ட்மேன் அப்படின்றவர் இந்த தலைமை போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? அவருடைய வேலை பேங்க் டு ஹெட் ஆஃபீஸ் டு பேங்க் கேஷ் எல்லாம் தேவைப்படும் போது வாங்கிட்டு வருது. அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிற கேஷ் சப் ஆஃபீஸ் யாராவது கேட்டாங்கன்னா இன்டென்ட் பண்ணா கொண்டு போய் கொடுக்கறது. அதே மாதிரி வைஸ் வெர்சா சப் ஆஃபீஸ்ல எக்ஸஸ் கேஷ் ஹெட் ஆஃபீஸ்ல சேர்க்கறதும் ஹெட் போஸ்ட்மேனுடைய வேலை தான். அதே மாதிரி போஸ்ட்மேன் தபால் கொண்டு போறாரு. அந்த தபாலை டெலிவரி ட்ரை பண்றாரு, ரிட்டர்ன் கொண்டு கொடுத்துட்றாருன்னா அந்த டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ்
ரிட்டர்ன் பண்றாரு இல்லையா, அதனுடைய டெலிவரியை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறது ஹெட் போஸ்ட்மேனுடைய வேலை தான். போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு பர்டிகுலர் பீட்ல இருக்க போஸ்ட்மேன் வந்து சரியா தபாலை டெலிவரி பண்ணல, அவருடைய பீட்ல வந்து நிறைய தபால் வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஏற்பட்டுச்சுன்னா அவர் அந்த நேரத்துல ஹெட் போஸ்ட்மேனை விட்டு இந்த ரிட்டர்ன் ஆன ஆர்டிகளை கொண்டுட்டு போய் நீங்க டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி போஸ்ட்மேன் வந்து ஒரு டெம்பரரியா ஆப்சென்ட் ஆயிருக்காருன்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, முகூர்த்த டைம் பார்த்துட்டு அப்புறமா வரேன்றாரு, ஒரு 1/2 hour பர்மிஷன் 1 hour பர்மிஷன்னா அந்த போஸ்ட்மேனுடைய வீட்ல இருக்கிற தபால்களை அடுக்குவதற்கோ இல்ல ஆர்எல வந்து பதிவு தபாலை வந்து சிஸ்டத்துல என்ட்ரி போறதுக்கோ இந்த மாதிரி வேலைகளை ஒரு டெம்பரரியா தான், பர்மனண்டா ஆப்சென்ட்னா ஒரு சப்ஸ்டியூட்டை போட்டுக்க போறாங்க இல்ல கம்பைன் பண்ண போறாங்க. அடுத்தது எஸ்கார்ட் தி போஸ்ட்மேன் வந்து இன்சூர்ட் மணி ஆர்டர்ஸோ போஸ்ட்மேன் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் கொண்டு போனார்னா, வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் கொண்டு போறதுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் தான் ஒரு போஸ்ட்மேனுக்கு லிமிட். அப்ப 40,000க்கு மேல போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு ரூபாய், இப்ப ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொண்டு போறாருன்னா அந்த போஸ்ட்மேன் கொண்டு போற கேஷுக்கு எஸ்கார்ட்டா போகணும். எப்போ வந்து அது 40,000 ஆகுதோ அந்த இடத்தோட அவர் திரும்பி வந்துடணும். அந்த பர்டிகுலர் போஸ்ட்மேனோட லிமிட் வர வரைக்கும் கூட போனா போதும், அதற்கு பிற்பாடு அவர் திரும்பி அவர் வச்சோக்கே வந்துடலாம். இந்த வேலையும் அவர் செய்யணும். அதே மாதிரி மைனர் கம்ப்ளைண்ட்ஸ், சரியா, போஸ்ட்மேன் வந்து போய் தபால் டெலிவரி பண்றதுல சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப பிஆர்ஐடி இருக்காங்க, அப்புறம் ஐபிஎஸ்பிஸ் தான் இருக்காங்க, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்கொயரி பண்றதுக்கு, தபால் பட்டுவாடா சம்பந்தமா வருகின்ற புகார்களை விசாரிப்பதற்கு அது கூட ஒரு மைனர் கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணலாம், ஹெட் போஸ்ட்மேன் பண்ணலாம். அதே மாதிரி லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் இருக்காரு, லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டோட மெயின் டியூட்டி அவர் போய் லெட்டர் பாக்ஸை வந்து கிளியர் பண்றது. சரியான நேரத்துல கிளியர் பண்ணலன்னு எங்கேயாவது டவுட் வந்ததுன்னா அந்த டவுட்ஸை கூட ஹெட் போஸ்ட்மேன் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரூல் நம்பர் 87 நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிசினஸ். போஸ்ட் ஆபீஸ்ல என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது டெஃபினட்டா போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் ரேட்ஸ், மணி ஆர்டர் கமிஷன், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு சார்ஜ், இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ்ன்ற விவரங்கள்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து படிவங்களை ஃபில்அப் பண்ண தெரியணும், எம்ஓ ஃபார்மோ விபிஎம்ஓ ஃபார்மையோ ஃபில் பண்ண தெரியணும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு எஸ்பி சேவிங்ஸ் பேங்க் இருக்கிற ஸ்கீம்ஸை பத்தின விவரங்களோ அல்லது மணி ஆர்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி போஸ்டல் அதர் போஸ்டல் ஐட்டத்தை சிஸ்டத்தை பத்தி அவங்க பப்ளிக் கேட்டா இமீடியட்டா பதில் சொல்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்கணும். அப்புறம் எவ்ரி போஸ்ட்மேன் இஸ் சப்ளைடு வித் பிஓ பாக்கெட் கைடு. அதெல்லாம் இப்ப இல்ல, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஓ பாக்கெட் கைடு அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுல. அதுல வந்து என்னன்னா, நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு, இது ஒரு ரெடி ரெக்கனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெடி ரெக்கனர்னா டக்குன்னு அதை பார்த்தா அப்படியே சொல்லிடலாம் நீங்க, சரியா, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் சப்ளை ஆஃப் ஃபார்ம்ஸ் டு பி கேரிட். என்ன ஃபார்ம்ஸ், சப்ளை ஆஃப் ஃபார்ம்ஸ், ஒரு போஸ்ட்மேன் வந்து அவர் போகும்போது அவருடைய வீட்டுல பொதுமக்கள் கேட்பதற்கு தேவையான சில ஃபார்ம்ஸை கொண்டு போலாம். அது இன் பர்டிகுலரா விபி சம்பந்தப்பட்ட ஃபார்ம்ஸ், அதாவது விபி மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ், அப்புறம் சின்னதா வந்து தேவைப்படுகின்ற அன்றாடம் தேவைப்படுகின்ற ஃபார்ம் பொதுமக்களுக்கு அதை கொண்டு போகலாம். அடுத்தது சேல் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லோவர் டினாமினேஷன் ஸ்டாம்ப்ஸும் மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் அப்பெல்லாம் சேலபிளா இருந்தது. மணி ஆர்டர் வந்து 25 பைசா சேலபிள். ஸோ அதெல்லாம் வந்து போஸ்ட்மேன் வந்து போயிட்டு பீட்ல பப்ளிக் கேட்டா கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து எவ்வளவு மணி ஆர்டர்ஸ் வந்து யார் எந்த போஸ்ட்மேன் வந்து விற்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அந்த பீட்ல இருக்க போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து டிசைட் பண்ணுவார். 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் கொண்டுட்டு போனா போதும் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஸ்டாம்ப்ஸ் நமக்கு எங்க இருந்து வருது, ட்ரெஷரியில இருந்து தான் கவுண்டர் கொடுக்குறாங்க, ட்ரெஷரியில இருந்து தான்
ஸ்டாம்ப் கவுண்டர் கொடுத்து விற்க சொல்றாங்க இல்லையா, ட்ரெஷரியில இருந்து தான் மொத்த ஸ்டாம்பும் பல்கா இருக்கும். இப்போ எனக்கு நான் ஒரு போஸ்ட்மேனா இருக்கேன், எனக்கு ஸ்டாம்ப் 100 ரூபாய்க்கு வேணும் விற்கிறதுக்கு சேலுக்கு அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போடுவார். போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்றாரு, இவ்வளவு ரூபாய் அவருக்கு கொடுங்க இந்த பர்டிகுலர் வீட்டுக்குன்னு ஆர்டர் போடுவார். ஸோ இதுல கொஸ்டின் வந்து யாரு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் விற்கலாம் அப்படிங்கிறத, அப்போ யார் ஃபிக்ஸ் பண்றாங்க, ரூபா ஃபிக்ஸ் பண்றது போஸ்ட் மாஸ்டர். 100 ரூபாய் கொடுங்க 3 பீட்டுக்கு, 5 பீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, அவருக்கு வந்து சேல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால அவருக்கு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த எந்த பீட் போஸ்ட்மேன் எவ்வளவு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றது போஸ்ட் மாஸ்டர் தான். சரி, இந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. ட்ரெஷரர் என்ன பண்றாரு, போஸ்ட் மாஸ்டரோட ஆர்டர் வச்சு போஸ்ட்மேனுக்கு ஸ்டாம்ப்ஸை கொடுத்துறாரு. நம்ம போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கினாலோ நாம கொடுத்தாலோ, நாம வாங்கினா அவங்க கிட்ட அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், நாம கொடுத்தா நாம ஒரு அக்யூட்டன்ஸை வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து போஸ்ட்மேன் வந்து ஸ்டாம்ப்ஸை யார்கிட்ட இருந்து வாங்குவாரு, ட்ரெஷரி கிட்ட இருந்து. இதெல்லாம் கேள்வி. இப்போ யாரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எவ்வளவு ரூபா, போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட்மேன் அவருக்கு தேவையான ஸ்டாம்பை யார்கிட்ட இருந்து வாங்குவாரு, ட்ரெஷரர். வாங்குறதுக்கு எதுல கையெழுத்து போட்டு தருவார், அக்னாலஜ்மெண்ட். ஐ மீன் வந்து நான் இவ்வளவு ரூபாய் ஸ்டாம்ப் வாங்கியிருக்கேன், ரிசீவ்டு 500 rupees ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு எதுல கையெழுத்து போட்டு தருவார்னா மெமோ ஆஃப் ஸ்டாம்ப் அட்வான்சஸ். இது எல்லாமே கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது இவர்கிட்ட ஸ்டாம்பா இருக்கும், இவர் போய் பப்ளிக் கிட்ட கொடுக்குறாரு. பப்ளிக் கிட்ட கொடுத்த பிறகு கேஷ் இருக்கும். இந்த கேஷை திரும்ப கொண்டு வந்து ட்ரெஷரியில கொடுத்து ஈக்குவலண்டா ஸ்டாம்பா மாத்தி வச்சுப்பாரு. இவர் கையில எப்பவுமே கேஷ் இருக்கக்கூடாது, ஸ்டாம்பா தான் இருக்கணும். இவருக்கு அட்வான்ஸ் வந்து ஸ்டாம்பா மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட்மேன் புக். இதுல ஃபார்ம் நம்பர் MS-27. தூக்கத்துல 30-80 கேட்டாலும் சொல்லணும். டெஃபினட் கொஸ்டின். எவ்ரி போஸ்ட்மேன் மஸ்ட் கீப் திஸ் postman book. Every postman should keep the postman book in form number. Every postman keep this MS-27 which is known as postman book. எப்படி கேட்டாலும் இதான் postman book MS-27. இந்த MS-27ல என்ன எழுதுவாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் வந்து அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அதுல எழுதுவாங்க. அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்னு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற எல்லாவற்றையும் அதுல எழுதுவாங்க. நமக்கு தெரியும் அக்கௌண்டபிள் ஆர்டிகிள் தான் என்னங்கிறது. அதே மாதிரி ரெஜிஸ்டர்டு ஆர்டிகிள்ஸ் எழுதும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருந்தா அதை ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நம்பருக்கு முன்னாடி ஏ அப்படின்னு போட்டுக்கிட்டோம். அப்படி போட்டுக்கிட்டாதான் நீங்க வந்து இது வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்மேன் புக்ல வேற என்னென்னலாம் எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுத்து காலையில வந்து அவர் தபால் டெலிவரிக்கு வாங்கின தபால் டேமேஜாக இருந்தா அதை பத்தின விவரங்களை இந்த போஸ்ட்மேன் புக்ல எழுதி வைப்பார். இதை டீட்டெயிலா எதுக்கு சொல்றேன்னா, நேரடியா கேள்வி கேட்டா ரொம்ப சந்தோஷங்க. போஸ்ட்மேன் புக்கு ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா போதும். போஸ்ட்மேன் புக்ல எதெல்லாம் எழுதுவீங்க, நம்ம ரெஜிஸ்டர்டு, இன்சூர்டு, ஸ்பீடு, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொன்னோம், அக்கௌண்டபிள் ஆர்டிகல் மட்டும் தான் எழுதும். இந்த மாதிரி நேரடி கேள்வி கேட்டா ஓகே. கொஞ்சம் கடினமா கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கலாம். வேற அப்பார்ட் ஃப்ரம் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் வேற என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேமேஜ் ஆன ஆர்டிகிள் பத்தின விவரத்தை எழுதி வச்சுக்கலாம். எனக்கு கொடுத்த இந்த ஆர்டிகிள் டேமேஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரான்ச்சும் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். ரைட். அசிஸ்ட் இந்த போஸ்ட்மேன் புக்ல எழுதியிருக்கிற விவரங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டெலிவரி பிரான்ச் சம்பந்தமானது. ரெஜிஸ்ட்ரேஷன் டெலிவரி அசிஸ்டன்ட்டும் பார்சல்னா பார்சல் அசிஸ்டன்ட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப போஸ்ட்மேன் வந்து காலையில வந்து தபால் எடுத்துட்டு போறாருன்னா, வாங்கிட்டு போற மொத்த தபாலையும் இதுல எழுதுறாரு. எல்லா ஆர்டிகிளும் டெலிவரி ஆகணும்னு சொல்ல முடியாது. இப்ப டெலிவரி ஆயிடுச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் இருந்ததுன்னா அவர் அதுக்கு வந்து ஆர்டிகிளை டெலிவரி பண்ணிடுவாரு, அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை திருப்பி கொடுப்பாரு. ஸோ ரிட்டர்ன்ல வந்து போஸ்ட்மேன் வந்து தபால் டெலிவரி ஆன தபாலுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் டெலிவரி ஆகாத தபாலையும் திருப்பி அந்தந்த செக்ஷன்ல கொடுக்குறாரு இல்லையா, அதற்கும் கையெழுத்து வந்து இந்த போஸ்ட்மேன் புக்ல அவர் வாங்கிக்கணும். அதே மாதிரி மணி ஆர்டர் சம்பந்தமான விவரங்கள், மணி ஆர்டர், கேஷ், இந்த மாதிரி விவரங்கள்லாம் ட்ரெஷரர் கிட்ட கொடுக்கணும்.
பெய்டு ஆகாத மணி ஆர்டர் ஃபார்மை மணி ஆர்டர் ரெசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கணும். பெய்டு ஆகாத மணி ஆர்டருக்கு ரிட்டர்ன் கேஷ் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். அந்த ரிட்டர்ன் கேஷை ட்ரெஷரர் கிட்ட கொடுக்கணும். இந்த ஹெட் போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவாரு, காலையில மணி ஆர்டருக்கு கேஷை வந்து ட்ரெஷரர் கிட்ட இருந்து வாங்குவார். ட்ரெஷரர் கிட்ட வாங்கும்போது நீங்க எதுல காலைல சைன் போட்டு எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த புக்குக்கு பேரு டிசிபி, ட்ரெஷரர்ஸ் கேஷ் புக். டிசிபி அது ஃபார்ம் நம்பர் ஏசிஜி 2 கேட்டிருக்காங்க ஏற்கனவே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாம்புக்கும் ட்ரெஷரர் வந்து இப்போ வந்து ட்ரெஷரி இப்போ ரெவென்யூ ஸ்டாம்பை போய் வாங்கிட்டு வரீங்கன்னா கவர்மெண்டோட ட்ரெஷரி, ஸ்டேட் கவர்மெண்டோட ட்ரெஷரி நான் சொல்றது கருவூலம் சொல்றோம் இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸ்லயோ தாலுகா ஆஃபீஸ்லயோ இருக்கும். சார் கருவூலம் வாங்க இல்லையா, அங்க இருந்துதான் நீங்க ரெவென்யூ ஸ்டாம்ப் வாங்கிட்டு வரீங்க இல்லையா. அதற்கும் இப்போ போஸ்ட்மேனை வந்து நீங்க போய் உங்க வீட்டுல தான் இருக்கு, நீங்க போய் கொண்டுட்டு வாங்க ரெவென்யூ ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாங்கன்னா, நீங்க வாங்கிட்டு வரும் பொழுது வாங்கிட்டு வந்ததை கொடுக்கும்போது உங்க போஸ்ட்மேன் புக்ல எழுதி ட்ரெஷரர் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் கேஷ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம். போஸ்ட்மேனை வந்து ஆர்டர் போடலாம், நீங்க அவரோட வீட்டுல இருக்க எஸ்ஓஸ்ல இருந்து கேஷ் கொண்டுட்டு வாங்கன்னு. முதல்ல படிச்சது ஹெட் போஸ்ட்மேனு. இது வந்து அபார்ட் ஃப்ரம் ஹெட் போஸ்ட்மேன் நார்மலாவே ஒரு போஸ்ட்மேன் அவர் வீட்டுல போய் கேஷ் வாங்கிட்டு வாங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த கேஷுக்கும் எக்னாலஜ்மெண்ட் எல்லாம் இந்த ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷை வந்து போஸ்ட்மேன் புக்ல என்ட்ரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட்மேன், இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட்மேன் இருக்காரு, அவர் வந்து ஒரு டவுன்ல இருந்து டெலிவரி பண்ணிட்டு அது டவுனுக்கு அட்ஜஸ்டண்டா ஒரு வில்லேஜ்லயும் போய் அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கிற ஒரு வில்லேஜ்லயும் போய் தபால டெலிவரி பண்றாருன்னா அவரோட பேரு வில்லேஜ் போஸ்ட்மேன். இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக் அப்படின்னு கூடுதலா வச்சுட்டு இருப்பாரு. இப்போ போஸ்ட்மேன் புக் எல்லா போஸ்ட்மேன் வச்சிருப்பாங்க, ஆனா வில்லேஜ் போஸ்ட்மேன் புக்கு விசிட் புக்குன்னு பேரு. அந்த விசிட் புக்குன்றது MS 86 ஃபார்ம் நம்பர். இந்த MS 86ல நீங்க என்ன வில்லேஜ போய் பாத்தீங்களா இல்லையாங்கிறத டெய்லி அந்த ஊர்ல இருக்க ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் கிட்ட விஓஓ அல்ல வில்லேஜ் பிரசிடென்ட்டோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் HM கிட்டயோ போய் கையெழுத்து வாங்கிட்டீங்க. அப்பதான் நீங்க அந்த வில்லேஜுக்கு டெய்லி போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வந்து அவர் இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன்ஸ் எல்லாம் வந்து பொதுவா வந்து வில்லேஜ்ல இருக்க பப்ளிக் வந்து நியர்பைல பிஓ இல்லை இந்த எஸ்ஓக்கு வந்துலாம் அவங்களால வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்றதுனால அவர்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்தபடியே வந்து ஆர்டிக்கலை புக் பண்ணலாம். இப்போ எப்படி கிளிக் அண்ட் புக்குன்னு சொல்றாங்களே அதே மாதிரி அந்த காலத்திலேயே அந்த ஆண்டிகோவா போஸ்ட்மேனே புக் பண்ணிக்கலாம். மாதிரி போஸ்ட்மேன் புக் பண்ணணும் அப்படின்னா யார் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னா தட் ஷுட் பி ஆத்தரைஸ்டு பை தி சூப்பரண்டென்ட். சரியா? இப்போ வந்து சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ்க்கு எவ்வளவு ரூபாய் லிமிட் பிக்ஸ் பண்றது போஸ்ட் மாஸ்டர். ஆனா அந்த போஸ்ட்மேன் பர்டிகுலர் போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேன் ஆர்டிக்கலை புக் பண்ணலாம் அவருடைய டெலிவரி ஏரியாவில் அப்படின்னா அதற்கும் சூப்பரண்டென்ட் தான் வந்து ஆத்தரைஸ் பண்ண வேண்டும். சரி, ஒரு போஸ்ட்மேன் புக் எல்லாத்தையும் வந்து முடிஞ்சிட்டு புது போஸ்ட்மேன் புக் எடுத்துக்கிட்டாரு. அப்ப யூஸ் பண்ண புக் அவர் எங்க வைக்கணும்? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. யூஸ்ட் அப் போஸ்ட்மேன் புக் இஸ் கெப்ட் இன் தி டேஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு, டெலிவரி டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இப்ப டெலிவரி ஸ்லிப் வந்து யூஸ் பண்ற இடத்துல டெலிவரி ஸ்லிப் தான் வந்து போஸ்ட்மேன் புக்கா தான் யூஸ் ஆகுது. போஸ்ட்மேன் புக்குன்னு செப்பரேட்டா நீங்க எழுதுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களே. முதல்ல எல்லாமே போஸ்ட்மேன் புக்கை பத்தி சொல்லிட்டாங்க. அதனாலதான் இதுல கேள்வி வந்து என்ன கேட்கறாங்கன்னா MS 27 தான் பல தடவை கேட்டிருக்காங்க. ரைட், MS 28 வால்யூம் 7ல படிச்சிருக்கீங்க மெயில் பியூன் புக். சரியா? இது MS 27 போஸ்ட்மேன் புக். நெக்ஸ்ட் இப்போ சப் ஆபீஸ்ல ஒரு போஸ்ட்மேன் போய் கேஷ கொண்டு வராரு. எங்க இந்த டிராயிங்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ், அதாவது வந்து பேங்க்குக்கு கொண்டு போறாரு, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வராரு. எக்ஸஸ் கேஷ் பேங்க்ல ரெமிட் பண்ணுவாங்க, வேணுன்ற கேஷ் ஆபீஸ்க்கு தேவையானது பேங்க்ல இருந்து வாங்குறாங்க இல்லையா. இதற்கு ட்ரெஷரி ரெசிப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ACG. அதெல்லாம் இப்ப இல்ல, ஆக்சுவலா ACG 30ன்னு பேர். அதுக்கு ட்ரெஷரர் ரெசிப்ட் புக்குன்னு பேரு. அந்த ட்ரெஷரர் ரெசிப்ட் புக்குன்றது பணம் கட்டுறது. ட்ரெஷரர்
வவுச்சருங்கிறது கூடுதலா ஒரு வவுச்சர் ஒண்ணு போடுவாங்க, இந்த புக்ல எழுதுவாங்க. இதுலதான் போஸ்ட்மேனு கையெழுத்து போடுவாரு. கேஷ வந்து பேங்க்குக்கு அனுப்பும் போதோ அல்லது பேங்க்ல இருந்து வாங்குவதற்கோ. சரியா? இதை நீங்க கூடுதல் தகவலா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட், அடுத்தது அட்ரஸ் டு பி நோட்டட் ஆன் த ஆர்டிக்கல். இப்போ ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கு. அந்த அட்ரஸ் வந்து போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இல்ல அல்லது நாட் இன் ரீடபிள் ஃபார்மேட், அது ஏதோ ஒண்ணு காக்கரி புக்லயும் கிறுக்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த அந்த அட்ரஸ மட்டும் பென்சில்ல சைட்ல எழுதி வச்சுக்கிட்டு தபால்காரர் வந்து எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்னொரு பீட்டினுடைய ஆர்டிக்கலை ஒரு போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுக்க கூடாது. அவருடைய வீட்டுக்கு உரிய அவருடைய வரையறைக்கு உட்பட்ட தபால்கள் மட்டும்தான் அவரு பட்டுவாடா செய்யணும். ஒரு பீட்ல இருந்து இவரோட பீட்ல இருந்து இன்னொரு பீட்டுக்கு போறதுக்கோ, சரியா, இவரோட பீட்ல போட்டாங்க தவறுதலாக, இல்ல இவரோட பீட்டோட விலாசம் இருக்கு ஆனா அந்த விலாசதாரர் அங்க இல்ல, இந்த பீட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா அதை போஸ்ட்மேனே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா போட்டக்கூடாது அந்த பீட்ல. அது வந்து டெலிவரி அசிஸ்டன்டோட நாலேஜ்ல தான் செய்யணும். சரியா? டெலிவரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டெலிவரி PA வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் போடணும். சரி, டேமேஜ் ஆர்டிக்கல் நான் முதல்லயே சொன்னேன். ஒரு ஆர்டிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டா இட் ஷுட் பி brought to the notice of the damaged articles வந்து it should be brought to the notice of the postmaster at once. at onceனா இம்மீடியட்னு அர்த்தம். ஒரு அதுவும் இன்சூர்ட் ஆர்டிக்கல்னா நீங்க சீட்லயே உட்கார கூடாது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும். பொதுவா போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆர்டிக்கலை வந்து நீங்க வாங்கினாலும் யாருக்காவது கையெழுத்து போட்டு தருவீங்க, நீங்க கொடுத்தாலும் யாருக்காவது கையெழுத்து போட்டு தருவீங்க. இது வந்து அதை பத்தின விவரங்கள் தான் இந்த. இப்போ வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் எதுல கையெழுத்து போட்டு தருவீங்க அப்படின்னா, சப்போஸ் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலா இருந்தா ரெஜிஸ்டர்ட் அப்டிராக்ட், பார்சலா இருந்ததுன்னா பார்சல் அப்டிராக்ட், ஃபார்ம் நம்பர் ரெஜிஸ்டர்ட் அப்டிராக்டுக்கு RP33, பார்சல் அப்டிராக்டுக்கு RP8. சரியா? இதுல கையெழுத்து போட்டு தருவீங்க. நெக்ஸ்ட், இதுல வந்து எத்தனை ஆர்டிக்கல் எல்லா விவரங்களையும் நீங்க எழுதுவீங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், நோட்டட் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி டெலிவரிக்கு உங்ககிட்ட ஒரு ஆர்டிக்கலை போட்டுட்ட பிறகு நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல்லையோ வந்து ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் பண்ணீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து டெலிவரி அசிஸ்டன்ட் மட்டும்தான் பண்ணணும். சரியா? அந்த டெலிவரி அசிஸ்டன்ட் பண்ணதை நீங்க போஸ்ட்மேன் அட்டஸ்ட் பண்ணணும். 50 ஆர்டிக்கல் உங்களுக்கு போட்டாரு, இன்னும் ஒரு ஆர்டிக்கலை கூட்டலாம் இல்ல குறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல, அந்த வேலைய டெலிவரி அசிஸ்டன்ட் தான் செய்யணும். அதை நீங்க ஒரு தடவை என்ஷூர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க கையெழுத்து போடணும். நெக்ஸ்ட், லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து அன்பெய்டு ஆர்டிகல்ஸை மட்டும் எழுதுவதற்கான அந்த அக்கௌண்டோட பேர் தான். ஸோ அன்பெய்டு, தி டீடைல்ஸ் ஆஃப் தி அன்பெய்டு ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு அண்ட் கலெக்டட் அண்ட் டிஸ்பேச்ட் ஆர் மென்ஷன்ட் இன் தி டேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா தட் இஸ் லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட். ரைட். இன்சூர்ட் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுக்கும் பொழுது 500 ரூபாயை மிகுந்து எடுத்துட்டு போக கூடாது. 500 ரூபாய்க்கு மேல போனா எங்கதான் டெலிவரி பண்ணணும், விண்டோல தான் பண்ணணும். அக்ரிகேட் அப்படின்னா 2-3 ஆர்டிக்கல் கொடுக்குறாங்கன்னா அது 1000 ரூபாய மிகக்கூடாது. ரைட். இன்சூர்ட் ஆர்டிக்கல் GDSக்கு லிமிட் வந்து 100 ரூபாயும், இண்டிவிஜுவல் ஆர்டிக்கலுக்கு அக்ரிகேட்டுக்கு 500 ரூபீஸ்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட், இன்டிமேஷன்
ஆன் இன்சூர்டு ஆர்டிகல்ஸ், விபி ஆர்டிகல், இதெல்லாமே வந்து 500 100 இருக்கு. அப்புறம் இந்த இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நம்ம பிஓ கைடு பார்ட் 1 படிச்சிருக்கீங்க. எப்படின்னா எதெல்லாம் போஸ்ட்மேன் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இன்சூர்டு ஆர்டிகலா 500 ரூபாய் தான், விபி ஆர்டிகலா 500 ரூபாய் தான், பார்சலா 10 கிலோ வரைக்கும் தான், 10 கிலோக்கு மேல போனா விண்டோ டெலிவரி தான். இததான் இங்க திரும்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெலிவரி. இப்ப போஸ்ட்மேன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய வீட்டை தவிர வேற ஒரு இடத்துல எல்லாம் டிவியேட் ஆகி அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் போய் கொடுக்க முடியாது. அதே மாதிரி போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு தனிநபர் விளம்பரங்கள்லாம் கொடுக்க கூடாது. பட் டைரக்ட் போஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். டைரக்ட் போஸ்ட்ன்றது டிபார்ட்மெண்டோட ஒரு ஆதரைஸ்டு ப்ராடக்ட் விளம்பரம் கொடுக்கறதுக்கு. அதனால எக்ஸப்ட் டைரக்ட் போஸ்ட். அதே மாதிரி ஒரு நீங்க தபால் கொண்டு போற நேரத்துல அட்ரஸ் இல்லாம இருக்காருன்னா அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இத பத்தின என்கொயரியே பண்ணணும். அட்ரஸ் இல்ல, இருக்காரு, எங்க இருக்காரு அப்படின்ற விவரங்களை கேதர் பண்ணணும். சப்போஸ் அவர் வந்து இங்க அவருடைய வீட்டுக்குள்ளேயே இடம் பெயர்ந்திருக்கிறாருன்னா அங்க போய் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணணும். இல்லைன்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லி அன்கிளைம்டுன்னு போட்டு இந்த விவரங்களை சொல்லி குறிப்பிடணும். நெக்ஸ்ட், இப்ப இன்டிமேஷன் விபி ஆர்டிக்கலை முதல் நாள் நீங்க கொண்டு போறீங்க, 2வது நாள் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்துறீங்க. இந்த இன்டிமேஷன் கொடுத்துட்டு கஸ்டமரை வந்து எடுத்துக்க சொல்றீங்க. இந்த இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு ஆதாரமாக இந்த RP53 அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது பின்னாடி வரும். அந்த புக்கு அதுக்கு பேர் வந்து புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் அண்ட் நோட்டீசஸ். நீங்க என்னெல்லாம் வந்து நீங்க வந்து இன்டிமேஷன் கொடுக்குறீங்களோ அந்த விவரங்களை இந்த RP53 அப்படிங்கிற இந்த ரெசிப்ட் இந்த புக்ல எழுதுவீங்க. என்னென்ன நீங்க இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல எழுதி வைப்பீங்க. தட்ஸ் ஆல். விபியை பொறுத்த வரைக்கும் விபி இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு போர்ஷன் இருக்கும், டேர் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும், கிழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிழித்த பகுதியை கஸ்டமர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பீங்க. அதுல இன்டிமேஷனை கொடுத்துட்டு நீங்க இன்டிமேஷன் கொடுத்ததுக்கும் சாட்சி இந்த சைட்ல வாங்கியிருப்பீங்க. இந்த சைட்ல வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த பகுதியை எடுத்துட்டு வந்து இந்த புத்தகத்துல ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல புக் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஃபார் இன்டிமேஷன் அண்ட் நோட்டீசஸ் டெலிவர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்ம் நம்பர் RP53. ரைட். பொதுவா வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து நீங்க ரீடைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமா ஆந்திகோவா பண்ணிட முடியும். ஆனா பார்சலை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பார்சலுக்கு மட்டும் கஸ்டமரோட அட்ரஸியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாதான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் நீங்க கலெக்ட் பண்றீங்க. தட் இஸ் ரீடைரக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த ரீடைரக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது half of the postage. ஏற்கனவே அவரு அந்த பார்சல் மேல எவ்வளவு தொகையை ஒட்டியிருக்காரோ அது கட்டணமாக, அதாவது தபால் கட்டணமாக ஒரு 100 ரூபாய் அந்த பார்சல், நான் சொல்றது தோராயமா 100 ரூபாய் ஓட்டியிருக்காருன்னா நீங்க ரீடைரக்ட் பண்ணும்போது கூடுதலாக அவர்கிட்ட 50 ரூபாயை நீங்க வாங்கணும் இல்லையா. சோ இந்த ரூபாயை நீங்க வாங்கும் போது அவர் எனக்கே திருப்பி நீங்க இந்த அட்ரஸ்க்கு நான் கொடுக்க முடியாதுன்னு அவர் உங்களை கேட்டக்கூடாதுன்றதுனால ஒரு எழுத்துப்பூர்வமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அட்ரஸி கிட்ட இருந்து வாங்கின பிறகுதான் திருப்பணும். இது ரொம்ப முக்கியமான தகவல். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சப்போஸ் இது சார் அவரெல்லாம் என்னால நம்பிலாம் திருப்ப முடியாது அப்படின்னா இந்த ரீடைரக்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீடைரக்ஷன் ஃபீஸை நீங்க முதல்ல வாங்கிக்கலாம். முதல்ல கூட வாங்கி வச்சுக்கலாம். எப்படி வாங்கிக்கணும்? இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இதெல்லாம் தான் கேள்வி. ரீடைரக்ஷன் ஃபீஸ் எவ்வளவு, half of the postage, எப்படி வாங்குவீங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ரைட். இட் கேன் பி ப்ரீபெய்ட், முன்னாடியே கூட கொடுத்துடலாம். இந்த ரீடைரக்ஷன் எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டாருன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாம்பை வாங்கி வச்சுக்கிட்டு ரீடைரக்ஷன் ஃபீ பெய்டு ஃபுல்லி அப்படின்னு மேல எழுதி
இன்னொரு தடவை போய் அவர்கிட்ட டபுள் டைம் வாங்கிடக்கூடாது இல்லையா, அதனால அதை அனுப்புவீங்க. அவர் அந்த மாதிரி கரெக்டா பேமெண்ட் பண்ணல, நீங்க போய் ரீடைரக்ட் பண்ண அட்ரஸ்ல வாங்கிக்கங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல ரீடைரக்ஷன் லேபிள் RP67 ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கூடுதல் தகவலுங்க, இதெல்லாம் உங்க புக்ல இருக்காது சரியா, இதெல்லாம் வால்யூம் 6 பார்ட் 1ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். RP67 ஒரு ஃபார்ம் இருக்கு, ரீடைரக்ஷன் லேபிள்னு. இதுல அந்த இன்ஃபர்மேஷனை எழுதி இவ்வளவு ரூபாய் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க போய் அங்க வாங்கிப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ரீடைரக்ஷன் ஃபீஸை எவ்வளோன்னு கேட்பாங்க, ஹாஃப் ஆஃப் தி போஸ்டேஜ். எப்படி வாங்குவீங்கன்னு கேட்பாங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப். நெக்ஸ்ட், இப்போ ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு அவருடைய அபிஷியல் கெப்பாசிட்டியில வந்திருக்கு, அப்போ ரீடைரக்ஷன் ஃபீஸ் வந்ததுன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸாக வாங்கி கொள்ளலாம். இட் கேன் பி பெய்டு பை மீன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஸ்டாம்ப். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, பிஓ கைடு பார்ட் 1ல கேட்டிருக்காங்க சரியா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்தது, ரியலைசேஷன் ஆஃப் போஸ்டேஜ் பிஃபோர் டெலிவரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போஸ்ட்மேன் வந்து தபாலை டெலிவரி பண்ண போனார்னா என்ன வகையான டியூ இருந்தாலும் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கின பிறகுதான் ஆர்டிகிளை கொடுக்கும். பொதுவா கிராமத்துல சொல்ற மாதிரி நீங்க வாங்குற கையா தான் இருக்கணும் போஸ்ட்மேனு. அவங்க கிட்ட என்ன பண்றீங்க, கையெழுத்த ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறீங்க, முதல்ல ரூபா கட்டு, கஸ்டம்ஸ் டியூட்டியா விபியா, முதல்ல விபி காசை வாங்கிக்கிறதா ஆர்டிகிள் அவர் கையிலேயே கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க சேஞ்ச் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, நோ நீட் டு கீப் த சேஞ்ச். இப்போ நீங்க வந்து இப்போ ஆர்டிகிளை டெலிவரி பண்ண போறீங்க, அவர் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருங்க அது வரேன், பேனா எடுத்து வரேன், இல்ல அது இருங்க ஒரு 2 நிமிஷம் இருக்கு, நல்ல நேரம் இப்போ கையெழுத்து போட்டுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. அரை மணி நேரம் போய் கழிச்சு வந்து நான் வாங்குறேன், இப்ப ராகு காலமா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எங்கேயாவது வந்து தபால் பட்டுவாடா செய்கின்ற பணி இடத்துல டிலே ஆச்சுன்னா, if any delay occurs, he may returns the article to the post office. அப்போ போஸ்ட்மேன் வந்து வெயிட் பண்ணி கொடுக்கணுன்ற கண்டிஷன்லாம் எதுவும் இல்லை. ரைட், போஸ்ட்மேன் வந்து தபாலை டெலிவரி பண்ணும்போது அதுக்கு உரிய பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கஸ்டமர் கையில கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு அவங்க எல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஓப்பன்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வேணாங்க திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த கண்டிஷன். அதே மாதிரி சேஞ்ச அவங்க பர்ஃபெக்டா கொடுக்கணும், நீங்க வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. Receipt of address is for registered article delivered. ரொம்ப ஈஸி, என்ன வேலை நம்ம செய்யறோமோ அதுதான் கேள்வி. போஸ்ட்மேன் வந்து ரெசிப்ட் கையெழுத்து வாங்கணும். ரெசிப்ட் மீன்ஸ் கையெழுத்து, என்ன கையெழுத்து வாங்கணும், எதுல வாங்கணும். ஆர்டிகிள் வந்து எந்த காரணம் கொண்டும் போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிளை கையெழுத்து வாங்காம கொடுக்கவே கூடாது. அவர் வந்து கையெழுத்து வாங்காம போஸ்ட்மேன் வந்து ஆர்டிகிளை கொடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட், போஸ்ட்மேன் வந்து ஆர்டிகிளை வந்து கையெழுத்து வாங்கி கொண்டுதான் கொடுக்க வேண்டும். ஆர்டிகிளை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கக்கூடாது. கையெழுத்து வாங்கியிருந்தா ஆர்டிகிளை கொடுக்கணுன்றது அதுக்கு மீனிங். அப்புறம் வந்து இப்போ ஒரு ஆர்டிகிள் வருது,
கையெழுத்து எது இதுல வாங்கணும், நம்ம டெலிவரி ஸ்லிப்ல வாங்கணும். அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருந்தா அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் வாங்கணும். நெக்ஸ்ட், இப்போ ஏபி, அதாவது அட்ரஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுப்போம். கேர் ஆஃப் சிடி அப்படின்னு வருது. ஏபி கிட்டையும் கொடுக்கலாம் அல்லது சிடி கிட்டையும் கொடுக்கலாம். ஆனால் ஏபி கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அட்ரஸ் ஆர்டிகிள் அட்ரஸ் பண்ணி இருக்கிறது ஏபி தான். சிடி கிட்ட கொடுக்கணும்னா கஸ்டமர் யார் கேர் ஆஃப்னு யார் பேரை போட்டிருக்கீங்க, எக்ஸ்ஓ இசட்னு போட்டிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட கொடுப்பதற்கு ஏபி இல்லாதப்பதான் கொடுக்கணும். தட் டு ஆத்தரைசேஷன் தான் கொடுக்கணும். அவ்வளவுதான், அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ இன்னொருத்தர் ஒரு நபருக்கு வருது, தனிநபர் பேருக்கு வருது, கேர் ஆஃப் ஒரு பர்டிகுலர் பேங்க் பேர் வருது, இந்தியன் பேங்க் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நபர் வந்து எக்ஸ்ன்ற நபர், அந்த நபர் அந்த பேங்க்ல வேலை செஞ்சிருக்கலாம். அது பேங்க்குரிய தபாலாக இருக்கலாம், இல்ல அவருடைய தபாலாக இருக்கலாம். மேனேஜர் எக்ஸ் மேனேஜர் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது அவர் இருந்தாலும் அவர் கையிலேயே கொடுத்துடலாம், அல்லது அந்த பர்டிகுலர் பேங்க் பேரை போட்டிருக்கீங்க, அந்த பேங்க்ல யாரு ஆத்தரைஸ்டு பர்சனோ அவர்கிட்டையும் கொடுத்துடலாம். இதுல பேர் போட்டிருக்கு, கேர் ஆஃப் பேங்க் தானே போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை, கொடுக்கலாம். ரைட். இந்த ரிசர்விஸ்ட் கவர், மொபிலைசேஷன் கவர் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, இதெல்லாம் வந்து மிலிட்ரியில இருக்கிறவங்க அனுப்புற கவர் தான் இந்த ரிசர்விஸ்ட் கவர். இந்த கவர்லாம் கொடுக்கும்போது அட்ரஸியோட கையெழுத்து வாங்கிட்டு கிராமத்துல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் அவரோட கையெழுத்த வாங்கணும். நெக்ஸ்ட், இப்போ ஆர்டிகிள் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க. கஸ்டமர் வந்து என்ன பண்றாரு, டெலிவரி ஸ்லிப்ல கையெழுத்து போடுறாரு, ஆனா அக்னாலஜ்மெண்ட்ல கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா தாராளமா கஸ்டமருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு, அவரால் அக்னாலஜ்மெண்ட் கார்டுல கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெலிவரி ஸ்லிப்ல கையெழுத்து போட்ட பிறகு ஆர்டிகிளை கொடுத்துறீங்க, ஆனா அக்னாலஜ்மெண்ட் கார்டுல வித்தவுட் சைன் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, இதை கொண்டு வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், டெலிவரி செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் மாஸ்டர் வழியா கன்சர்ன் புக்கிங் ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதி இந்த அன்சைன்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டை திருப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆர்டிகல் டெலிவரி ஆச்சா இல்லையான்னு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க போய் புக்கிங் ஆஃபீஸ்ல கொடுத்து தொல்லை பண்றதுக்கு முன்னாடியே பாருங்க அட்ரஸ் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்றத அங்க இருக்கும். நெக்ஸ்ட், அதாவது அட்ரஸ் ரெஃப்யூஸ்ட்னு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுல எழுதிடணும் தலை மேல, சரியா? நெக்ஸ்ட், ஸ்பெஷல் பல்க் லிஸ்ட், தட் இஸ் RP57. இது வந்து எப்படி என்னன்னா, RP57 அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பல்க்குன்னா இப்ப நீங்க என்ன மினிமம் 3 ஆர்டிகிளுக்கு மேல ஒரு பர்டிகுலர் அட்ரஸிக்கோ அல்லது ஃபார்முக்கோ வந்ததுன்னா, தொடர்ச்சியா வருதுன்னா, ஒரு நாள் வருது இல்லை, ரெகுலரா டெய்லியே இவங்களுக்கு வரும் அப்படின்னா இதை நீங்க சொல்லி இவங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் பல்க் அட்ரஸியாக நீங்க அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த பல்க் அட்ரஸி அவர்களுடைய இந்த பல்க் அட்ரஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இவர்களுக்கு வரும்பொழுது இந்த RP57 தான் நாம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த RP57 ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா முதல் 3 காப்பி இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் காப்பியில அட்ரஸியோட சைன் வாங்கிக்கணும், 2வது காப்பியை கஸ்டமருக்கு கட்டி கொடுத்துடணும். ஓகேவா? இந்த முதல் காப்பியை கொண்டு வந்து திரும்ப அக்னாலஜ்மெண்ட் வாங்கின டெலிவரி ஆன விவரங்களை வாங்கியிருக்கீங்க இல்லையா, சிக்னேச்சர் ஆஃப் த அட்ரஸையே அதை கொண்டு வந்து கொடுத்துடணும். போஸ்ட்மேனும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காப்பியில கையெழுத்து போட்டுடணும். எல்லாமே ஏற்கனவே படிச்சதுதான். இப்போ வந்து ஒண்ணு போஸ்ட்மேனுக்கு வந்து 2 பேர்கிட்ட தான் வந்து அவங்களுடைய டோட்டல் ஒர்க்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. ஒண்ணு ட்ரெஷரர் அல்லது ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டெலிவரி பிஏஓ அல்லது டெபாசிட் பிஏஓ தான். நெக்ஸ்ட், இப்போ ட்ரெஷரர் இருக்காரு அப்படின்னா ட்ரெஷரர் கிட்ட
சில இடங்கள்ல ட்ரெஷரரோட டியூட்டிஸை பார்சல் அசிஸ்டன்ட் கிட்டையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கட்டங்கள்ல பண விவகாரங்கள்ல பார்சல் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. ரைட். டெலிவரி டு இல்லிட்ரேட் அட்ரஸி அப்படின்னா என்ன? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிள் வந்தா என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிள் வந்ததுன்னா அவரு கையெழுத்து போட தெரியாது, அவருடைய கை நாட்டை வாங்கிக்கிறீங்க, போஸ்ட்மேன் அட்டஸ்ட் பண்ணா போதும். இன்சூர்டு ஆர்டிகிளாக இருக்கிற பட்சத்தில், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இன்சூர்டு ஆர்டிகிளாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய கையெழுத்து வாங்கிக்கணும். அதற்கு பிறகு கூடுதலாக ஒரு விட்னஸ் வாங்கணும். எல்டிஐ வாங்கி போஸ்ட்மேன் அட்டஸ்ட் பண்ணாலே போதும். எதற்கு? பதிவு தபாலுக்கு, ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகிளுக்கு. இன்சூர்டு ஆர்டிகிளா இருக்கிற பட்சத்தில் கூடுதலாக விட்னஸை வாங்கணும். அடுத்தது டெலிவரி டு எ பர்தானிஷிங் உமன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புது புக்ல எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து வால்யூம் டெலிவரி அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிஓ கைட் பார்ட் 1ல அதனையும் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரொம்ப ஈஸி. பர்தானிஷன் உமன் அப்படின்னு வந்தாலே நீங்க என்ன பண்ண போறீங்க? கையெழுத்து வாங்குறீங்க, கையெழுத்து வாங்கிக்கிறீங்க, வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இப்ப அந்த அம்மாவே கையெழுத்து போட்டாலும் யார்கிட்ட கொடுக்கணும்? மொத்தம் வந்து 3 கண்டிஷன். ஒண்ணு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும், இல்ல அவங்களுடைய ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். சப்போஸ் வந்து ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கிட்டே எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடலாம். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. இந்த அம்மா பர்தா போட்டு இருக்கிறதுனால இவங்களை யாருன்னு நமக்கு தெரியாதுன்றதுனால தான் இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர். இப்போ இவங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு ஏஜென்ட், அதாவது வந்து வேற ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்றாங்கன்னா ஆத்தரைசேஷன் ப்ராப்பரா லெட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்க அதை வச்சு கொடுத்துட்டு போயிருங்க, ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறீங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ பர்தானிஷன் உமனே வந்து இருக்காங்க, அவங்க யாரையும் ஆத்தரைஸ் பண்ணல, அவங்களுக்கே தபால் வருது, அவங்களே வந்து எனக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கையெழுத்தை டெலிவரி ஸ்லிப்ல வாங்கிக்கணும். அதற்கு பிறகு ஒரு விட்னஸ் ஒருத்தரை வாங்கணும். தபாலை வந்து விட்னஸ் கிட்ட தான் கொடுக்கணும். பேமெண்ட்டோ மணி ஆர்டரா இருந்தாலும் சரி, தபாலா இருந்தாலும் டெலிவரி அல்லது பேமெண்ட் ரெண்டுத்தையுமே விட்னஸ் கிட்ட தான் கொடுக்கணும். இந்த விட்னஸ் வந்து போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கணும். அந்த அம்மா கையெழுத்து போடுறாங்க, ஒரு விட்னஸ் முன்னிலையில கொடுத்துறீங்க. இப்போ இந்த விட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியாதவரா இருக்கிறாங்க, அந்த அம்மா வந்திருக்காங்க. இப்போ எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத ஒரு விட்னஸை கூப்பிட்டு வராங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பதில் தான் விட்னஸ். இப்ப அந்த விட்னஸும் தெரியாதுன்னா 3ஆவதா ஒரு நபர் வராரு, அவர் தான் ஐடென்டிஃபையர். சரியா? இந்த விட்னஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபை, அந்த அம்மாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு விட்னஸ், விட்னஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடென்டிஃபையர், அவருடைய கையெழுத்தையும் வாங்கிக்கணும். இப்போ வந்து விட்னஸ் கிட்ட தான் ஆர்டிகிளை கொடுக்கணும். ஸோ பர்தானிஷன் உமனை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து கையெழுத்து போட்டாலும் ஆர்டிகிளை வந்து விட்னஸ் கிட்ட தான் கொடுக்க போறீங்க. அவங்களுக்கு அவங்க வராம அவங்க யாரையாவது ஒருத்தர் XYZ ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட், டெலிவரி ஆஃப் இன்சூர்டு ஆர்டிகல். டெலிவரி ஆஃப் இன்சூர்டு ஆர்டிகல் அட்ரஸ்டு டு த மைனர்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான். இப்போ ஒரு ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிகல் வந்து மைனர் பேர்ல வந்திருக்கு. சரியா? மைனருக்கு வந்திருக்கு. மைனர்ன்ற சென்ஸ் 18 வயசு கீழே இருக்காரு, அவர் கீழே இருக்காரு. யார் இந்த கேள்வி போன வருஷம் நம்ம தமிழ்நாடு பசுமையில கேட்டிருக்காங்க. சரியா? மைனருக்கு வர இன்சூர்டு ஆர்டிகல் எப்படி டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னா, மைனர் கிட்ட தான் கொடுக்க போறீங்க. டெலிவர் டு த மைனர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அந்த மைனர் பேரண்டோ கார்டியனோ யார் இருக்காங்களோ அவர்கள் முன்னிலையில மைனர் கிட்ட தான் கொடுக்கணும். இன்சூர்டு ஆர்டிகல் இருந்ததுனால யார் சம்பந்தப்பட்டவரோ அவர்கிட்ட கொடுக்கணும். அவருடைய கையெழுத்து போன தெரிஞ்சவரா இருந்தா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். ஆனா விட்னஸ் கம்பல்சரி இவங்க கிட்ட வாங்கணும். தட் ஷுட் பி, அதாவது ஆர்டிகல் ஷுட் பி டெலிவர்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் தி
பர்சன் இன் ஹூஸ் கேர் த மைனர் லீவ்ஸ். இப்படிதான் இந்த வார்த்தை தான் ரூல் அப்படியே இருக்கு. யாருடைய தயவுல வந்து அந்த மைனர் வசிக்கிறாரோ, யாருடைய பாதுகாப்பில் அவர் வசிக்கிறாரோ அவர்கிட்ட தான் கொடுக்கணும். மணி ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப மணி ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மணி ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ்ல கையெழுத்து போடுவோம். தட் இஸ் MO3 அப்படின்னு பேர் அது. அந்த MO3ல கையெழுத்து போடுவோம். கேஷை வந்து நீங்க எங்க வாங்குறீங்க? ட்ரெஷர் கிட்ட வாங்குறீங்க. அதுக்கு எதுல கையெழுத்து போடுறீங்க? TCB. ஃபார்மை ரிட்டர்ன் பண்ணும்போது டெலிவரி ஆகாத மணி ஆர்டர் ஃபார்மை வந்து மணி ஆர்டர் பெய்டு PA கிட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு கையெழுத்து எதுல வாங்கணும்? போஸ்ட்மேன் புக் MS-27. ட்ரெஷரர் கிட்ட TCB இது கேஷை திருப்பி கொடுக்குறீங்க. அதுக்கும் MS-27ல கையெழுத்து வாங்கிக்கணும். ரிட்டர்ன் கேஷ் சொல்றோம். பெய்டு ஆயிடுச்சுன்னா மணி ஆர்டர் என்ன கொடுப்பீங்க? பெய்டு வவுச்சர்ஸை கொடுப்பீங்க. எத்தனை நம்பர் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் பெய்டா இருக்கின்ற விவரத்தை எண்ணி அதற்கும் MS-27ல MO பெய்டு அசிஸ்டன்ட் கிட்ட கையெழுத்து வாங்கிப்பீங்க. இப்ப மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்னு பேய் கொடுக்கலாம் அல்லது அவருடைய ஆத்தரைஸ்ட் பர்சனுக்கு கொடுக்கலாம். இந்த மணி ஆர்டர்ல கொடுப்பதற்கு முன்னாடி கரெக்ட்னஸ் ஆஃப் த மணி ஆர்டர்ஸை வந்து செக் பண்ணணும்னு இருக்கு ரூல்ல. 10 ரூபாய்க்கு முன்னெல்லாம் அந்த வேரியேஷன் வரும் மேனுவலா பண்ணும்போது. இப்ப அதெல்லாம் வரதில்லை. இப்போ 10 rupees வரைக்கும் வேரியேஷன் இருந்தா நம்ம இமீடியட்டா டிஸ்போஸ் பண்ணிடலாம், நாமளே கொடுத்துடலாம். 10 ரூபாய்க்கு மேல இருந்தா புக்கிங் ஆஃபீஸை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்கணும்னு ரூல்ல இருக்கு. போஸ்ட்மேன் வந்து பேயிங் அபிஷியல் அப்படின்ற காலத்துலதான் அவரு கையெழுத்து போடுவார். போஸ்ட்மேன் வந்து பேயிங் அபிஷியல் அப்படின்ற பகுதியில அவர் கையெழுத்து போட்டுருவார். மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இல்லிட்ரேட் பேயா இருந்ததுன்னா நார்மலா என்னவோ அதே தான். அவரோட தம்பு இம்ப்ரெஷன் வச்சுக்கிறீங்க, LTA வாங்கிக்கிறீங்க. பிளைண்ட் பர்சனா இருந்தாலும் அதே மாதிரிதான். ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு கொடுக்கும்பொழுது LTA வாங்கிக்கிறீங்க, விட்னஸ் வாங்கி கொடுத்துறீங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேனாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து லிட்ரேட் பர்சனாக இருந்தாலும், அதாவது எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தாலும் கட்டாய விட்னஸ் வாங்கணும். அதான் அர்த்தம். ஒரு கிராமத்து வில்லேஜ் போஸ்ட்மேன்னா என்னன்னா, அவருடைய வீட்டு டவுன்ல முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் ஒரு வில்லேஜ்ல போய் கொடுக்குறாருன்னா அங்க இருக்க எழுத படிக்க தெரிந்த நபராக இருந்தாலும் கட்டாயம் விட்னஸ் வாங்கணும். அடுத்தது பர்தானிஷன் மூமெண்ட்னா ரொம்ப ஈஸி. யார்கிட்ட கொடுக்க போறோம்? பேமெண்ட்டை விட்னஸ் கிட்ட தான் கொடுக்க போறோம். இதே அவங்களே ஒரு ஏஜென்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏஜென்ட் கிட்ட தான் கொடுத்துருவோம். இதே அதே சேம் ரூல்ஸ் தான். இப்போ ஒரு பொதுவா மணி ஆர்டர் ஃபார்ம் வந்து வருது. அந்த மணி ஆர்டர் ஃபார்ம்ல 2 பகுதி இருக்கும், பேயி அக்னாலஜ்மெண்ட். இந்த அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன்ங்கிறது யாருக்கு போய் திரும்பணும்? யார் மணி ஆர்டர் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன? ரெமிட்டர். இந்த ரெமிட்டருக்கு தான் அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன் திரும்பி வரணும். இப்போ பொதுவா ஒரு மணி ஆர்டர் வந்து ஒரு இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆர் லோக்கல் முனிசிபல் போர்டு, ஒரு லோக்கல் முனிசிபல் போர்டு அல்லது கவர்மெண்ட் வழியா இஷ்யூ பண்ணா அந்த நேரத்துல மட்டும் அக்னாலஜ்மெண்ட் போர்ஷனை திருப்பி தரணும்ன்ற அவசியம் இல்லை. தட் கேன் பி ரீடைன்டு பை தி பேயி. அதே மாதிரி ரிட்டர்ன் மணி ஆர்டருக்கும் அக்னாலஜ்மெண்ட் போர்ஷனை திரும்பி தர மாட்டோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பென்ஷன் மணி ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பென்ஷன் மணி ஆர்டர்னா அந்த பென்ஷனர் வந்து இப்போ நீங்க வந்து DLC வாங்குறீங்க அப்படின்னா என்ன? லைஃப் சர்டிபிகேட், அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்றது. இந்த பென்ஷன் மணி ஆர்டர்ஸ்ல போஸ்ட்மேன் வந்து எழுதணும். பென்ஷனர் வந்து லைவ் ஆஸ் ஆன் டேட், இன்னைக்கு நான் மணி ஆர்டர் கொடுக்கும்போது ஆஸ் ஆன் டேட் இருக்காருன்றத ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை
2 விட்னஸ் வந்து என்டாஸ் பண்ணணும் குவார்டர்லி பேசிஸ்ல. போஸ்ட்மேன் கொடுக்குற சர்டிபிகேட் மாதம். ஆனா போஸ்ட்மேன் கொடுக்குற சர்டிபிகேட்டை விட்னஸ் 2 பேர்கிட்ட வாங்கணும் இல்லையா, அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கணும். Asking commission for paying money order, that means bribe. If a postman is asking for commission, பக்ஷிஷ் அப்படின்னு பேர். அது இந்த பக்ஷிஷ் வாங்கினா அதற்கு வந்து லயபிள் ஃபார் ரிமூவல் அப்படின்னு ரூல்ல சொல்லியிருக்கு. இஎம்ஓஸ் அட்ரஸ்ட் டு த மைனர்ஸ். மைனர்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆ பிரிக்கிறோம். எப்படி எஸ்பியோ அதே மாதிரிதான் 10 வயதுக்கு உட்பட்டவங்க 10 வயதுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னு 2ஆ பிரிக்கிறீங்க. 10 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் இது ஆர்டிக்கல் இல்லை. இன்சூர்டு ஆர்டிக்கல் படிக்கும்போது வேற ரூல். இன்சூர்டு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் மைனர்கிட்டே தான் கொடுத்துறீங்க. ஆனா இது பணம்ன்றதுனால 10 வயதுக்கு உட்பட்ட மைனராக இருக்கிற பட்சத்தில் கையெழுத்தை வாங்கிக்கிட்டு பேமெண்ட்டை அந்த பேரண்டோ கார்டியன் கிட்ட தான் கையெழுத்து வாங்குறீங்க, பேமெண்ட்டே அவங்க கிட்டே கொடுத்துறீங்க. 10 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் மைனர்கிட்டயே கொடுத்துறீங்க. இப்போ மைனராகவும் இருக்காரு, 10 வயதுக்கு மேல இருக்காருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அவரே வாங்கிப்பாரு. மைனரா இருக்காரு, 10 வயதுக்கு உள்ள இருக்காரு, அப்பா அம்மாவோட வசிக்கிறாரு, பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா வாங்கிப்பாங்க. மைனரா இருக்காரு, 10 வயதிற்கு உள்ள இருக்காரு, ஆனா அப்பா அம்மாவோட வசிக்கல அப்படின்னா இந்த பணத்தை வந்து கொடுப்பதற்கு யாரு பாதுகாவலரோ அவர்கிட்ட கொடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு இண்டெம்னிட்டி வாங்கணும். இண்டெம்னிட்டின்னா என்ன, இந்த கரெக்டான ஆள் தான், இவங்களுடைய இந்த மைனரோட பர்பஸ்க்கு தான் நான் இந்த பணத்தை செலவு பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிடணும். இவர்களுக்கு இந்த இண்டெம்னிட்டிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காப்புறுதி உறுதி தொகை மாதிரி. ஏதாவது தவறாயிடுச்சுனாலும் இந்த இண்டெம்னிட்டி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், இப்போ அந்த மாதிரி இண்டெம்னிட்டி கொடுக்கும்போது யாருடைய பாதுகாப்பில் அவர் வசிக்கிறாரோ அவருக்கு கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட், இப்போ மணி ஆர்டர் பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓஸ் வர லூனாட்டிக்ஸ். லூனாட்டிக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் மனநிலை தெரிந்த நபர்கள்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி பர்சனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு கண்டிஷன். மணி ஆர்டர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் டு த லுனாட்டிக்ஸ். லுனாட்டிக்ஸ்னா கொஞ்சம் மனநிலை தெரிந்தவர்கள். இவர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ வந்து இவர்களுடைய சட்டப்பூர்வமான பாதுகாவலர் அப்படின்னா, சட்டப்பூர்வம் அப்படின்ற வார்த்தை வரும்போதே அவங்க வந்து கோர்ட்டு தான் அவங்கள நியமிக்குது. இந்த மனநிலை தெரிந்த நபருக்கு இன்னார் தான் பாதுகாவலர் அப்படின்னு கோர்ட்டு நியமிச்சுட்டு இருந்ததுன்னா, நம்ம பொதுவா கோர்ட்டுன்னா நம்ம எந்த விதமான கேள்வியும் கேட்க போகிறோம். ஸோ அந்த கோர்ட்டால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பாதுகாவலர்கிட்டே கொடுத்துறீங்க. தட் இஸ் மேனேஜர்ஸ் அப்பாயிண்டட் பை த கோர்ட் அப்படின்னா அந்த மேனேஜர்கிட்டே கொடுத்துறீங்க. இது மணி ஆர்டருக்கும் பொருந்தும், டெலிவரி ஆஃப் ரெஜிஸ்டர் லெட்டருக்கும் பொருந்தும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க போன வருஷம். கோர்ட்டால நோ மேனேஜர் இஸ் அப்பாயிண்டட் பை தி கோர்ட் ஆஃப் லா. அவருக்கு வந்து யாரும், அவருக்கு வந்து மனநிலை தெரிந்தவர் தான், ஆனா வந்து கோர்ட்டால அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபர் யாரும் பாதுகாவலராக அவருக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல ஆர்டிகிளை ரிட்டர்ன் டு சென்டர். அதே மாதிரி அவர் வந்து ஒரு அசைலம் அல்லது மனநல காப்பகம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு அசைலம்னா அந்த ஹோம் தான், அங்க இருந்தாலும் ரிட்டர்ன் டு சென்டர் தான். இதுல வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தான்னா, இந்த மாதிரி அசைலத்துல இருக்காரு அப்படின்னா அந்த டாக்டர் டீன் ஆஃப் தி அசைலம் அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ரிட்டர்ன் டு த சென்டர். சரியா? இப்போ இது எதுவுமே வந்து
இப்போ வந்து அதாவது வந்து இது எல்லாமே வந்து அவர் வந்து மனநிலை தெரிந்தவர்னு தெரிஞ்சிச்சு, இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கையுமே அவங்க எதுவுமே எடுக்கல அப்படின்னா போஸ்ட்மேனுக்கே ஒரு டவுட். இதெல்லாம் வந்து அவர் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு இவருக்கு கொஞ்சம் மனநிலை தெரிஞ்சிருக்கு, இவர் வந்து இவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு கோர்ட்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, கோர்ட் அப்பாயின்ட் பண்ண பாதுகாவலர்கிட்ட கொடுத்துறீங்க, யாருமே இல்லைன்னா ரிட்டர்ன் டு சென்டர். இது எதையுமே அவங்க செய்யல. இவருக்கு உண்மையிலேயே மனநிலை தெரிஞ்சிருக்குன்றதெல்லாம் அவங்க பார்க்கல அப்படின்னா போஸ்ட்மேனே வந்து இஃப் த போஸ்ட்மேன் சஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி, இந்த பணத்தை கொடுத்தாலோ வாங்கிட்டு வரலன்னு சொல்லிடலாம், கையெழுத்து போட்டுட்டு நான் ஆர்டிகளை வாங்கல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்திலையும் போஸ்ட்மேனே வந்து அவருடைய முடிவை எக்ஸிக்யூட் பண்ணி he may return the article to the center, சென்டருக்கு அந்த ஆர்டிகளை திருப்பி அனுப்பிவிடலாம். அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன். நம்ம முதலே சொன்னோம் வில்லேஜ் போஸ்ட்மேன்னா யாருங்கிறத பத்தி சொல்லிட்டோம். வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து பொதுவா வந்து போஸ்ட்மேனுக்கும் பொருந்தும், ஜிடிஎஸ் எல்லாமே வில்லேஜ் போஸ்ட்மேனை தான் குறிக்கிறது. அதாவது ஏபிபிஎம்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாருமே வில்லேஜ் போஸ்ட்மேன் தான். அந்த காலத்துல இப்பெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் எம்எம்யூ வந்துடுச்சு, அன்னன்னைக்கே டெலிவரி என்ஷூர் பண்றாங்க. இந்த காலத்துல வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன்லாம் வந்து ஒரு ஆர்டிகல் இஷ்யூ பண்ணா டெலிவரி ரிட்டர்ன்ஸ் வந்து மறுநாள் தான் கொடுப்பாங்க. ரைட். இவங்க வந்து டெலிவரி அல்லாமல் கூடுதலாக அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளை கலெக்ட் பண்ணலாம், இன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளை புக் பண்ணலாம் அண்டர் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி சூப்பரண்டென்ட். ஹி கேன் செல் தி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ். ஸ்டாம்ப்ஸையும் ஸ்டேஷனரிஸையும் வைக்கலாம். ஏன்னா அந்த இப்போ தொலைதூரத்தில் இருக்கிற மக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரீச் பண்ண முடியாதுன்றதுனால தபால்காரே அந்த பணியை செய்யணும். ரைட். பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ். சூப்பரண்டென்ட் வந்து ஆத்தரைஸ், இந்த பொதுவா வந்து இந்த வில்லேஜ் போஸ்ட்மேனுக்கு வில்லேஜ்ல போய் தபாலை வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுப்பதற்கு பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர் ஷுட் பி ஆத்தரைஸ்ட் பை தி சூப்பரண்டென்ட். நெக்ஸ்ட், வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒவ்வொருவருக்கும் வில்லேஜ் ரூட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதனோட ஃபார்ம் நம்பர் M53 அண்டர்லைன் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட் லிஸ்ட் அப்படிங்கிறது M53. இந்த ரூட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன வில்லேஜ் அவர் விசிட் பண்றாரோ அதை பத்தின விவரங்கள் இருக்கும். சரியா? இப்போ காலையில அவருடைய ஆபீஸ்ல இருந்து கிளம்பி டெலிவரிக்கு போய் திரும்பி அவருடைய ஆபீஸே திரும்பி வராரு இல்லையா, இதற்கு பேரு ரூட் மேப். அப்ப ரூட் லிஸ்ட்ங்கிறது என்னென்ன வில்லேஜ் அவர் கவர் பண்றாருன்ற ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். தட் இஸ் M53. அதே மாதிரி எத்தனை மணிக்கு எந்த வில்லேஜ்ல விசிட் பண்ணோம் அப்படிங்கிற விவரங்கள் அதுல இருக்கும். எவ்வளவு நேரம் அந்த வில்லேஜ்ல அவர் ஹால்ட் பண்றாரு, எவ்வளவு நேரம் அந்த வில்லேஜ்லயே அவரு இருப்பாரு அப்படிங்கிற விவரங்கள் இந்த M53 ரூட் லிஸ்ட்ல இருக்கும். பேர் இருக்கும், எந்த வில்லேஜ்ல எவ்வளவு நேரம் இருப்பாருன்ற விவரங்கள் இருக்கும், எத்தனை மணிக்கு அவர் அந்த வில்லேஜுக்கு போவாரு அப்படிங்கிறதும் இருக்கும். வில்லேஜ் போஸ்ட்மேன்ஸ் they are under the control and orders of the postmaster தான். எந்த போஸ்ட் மாஸ்டருக்கு அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஏபிபிஎம்னா அவர் பிபிஎம்க்கு தான் ஒர்க் பண்றாரு, பிபிஎம்மோட ஆர்டர்ஸை அவர் ஒபே பண்ணணும். எஸ்ஓல இருக்க டிபார்ட்மெண்டல் போஸ்ட்மேன்னா அவர் எஸ்பிஎம் என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறவராக இருப்பாரு. ஸோ அவர்கள் இவங்க எந்த போஸ்ட் மாஸ்டரோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கேடர், பிபிஎம்ஓ ஏபிபிஎம்ஓ, ஐ மீன் ஏபிபிஎம் வந்து பிபிஎம்முக்கும், டிபார்ட்மெண்டல் போஸ்ட்மேனோ அல்லது ஜிடிஎஸ் எம்டியா ஒர்க் பண்றாங்க இல்லையா எஸ்ஓல, அவர்கள் அந்த பர்டிகுலர் போஸ்ட் மாஸ்டர், அவங்க எந்த அலுவலகத்தினுடைய போஸ்ட் மாஸ்டருக்கு ஒர்க் பண்றாங்களோ அந்த அலுவலகத்தினுடைய போஸ்ட் மாஸ்டர் சொல்ற அவர்களுடைய ஆணைகளை தான் செய்யணும். இதுதான் வந்து டியூட்டிஸ் ஆஃப் தி வில்லேஜ் போஸ்ட்மேன். இவ்வளவுதான் வால்யூம் 6 பார்ட் 3ல. நம்ம வந்து அடுத்த வகுப்புல வந்து இதுல இருந்து வரக்கூடிய ப்ராபபிள் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே தலைவர, முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கேசவன். அதாவது முழுக்க வந்து பிஏக்கு வந்து வால்யூம் 6 பார்ட் 3 முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு இப்ப கேசவன் சொல்லி கொடுத்த வரைக்கும் நீங்க வந்து தரவாயிட்டீங்கனாலே தட் இஸ் சபிஷியன்ட். இதுல என்ன விதமான கேள்வி வரும்ன்றத இன்னொரு கிளாஸ்ல கண்டிப்பா அவர் விளக்கமா சொல்லுவாரு. தேங்க்யூ கேசவன். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவரிபடி. தேங்க்யூ எவரிபடி.